Class 12, Chapter 1, Exercise Sum number 17. From the following details of Rakesh prepared trading and profit and loss account for the year ended 31st March 2019 and the balance sheet as on that date. So, நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இது நம்ம 11th போட்டிருக்கோம் 12th and 13th சாப்டர்ல பேலன்ஸ் ஷீட் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படின்றத 11th பார்த்துருப்போம் அதோட ஃபார்மட்டும் உங்களுக்கு தெரியும் ஃபைனல் அக்கௌண்ட்னா ட்ரேடிங் போடணும் ட்ரேடிங்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுவோம் அதுல நெட் ப்ராஃபிட் இல்ல நெட் லாஸ் கண்டுபிடிப்போம் ஃபைனலா நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டு ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவலா டேலி பண்ணுவோம் இதுதான் நமக்கு ஃபைனல் அக்கௌண்டோட ப்ராசஸ் ஸோ இங்கேயும் நம்ம அதான் போட சொல்லியிருக்காங்க ஆனா இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க அதாவது 31/3/2018 அடுத்தது 2019 அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லி தனியா கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம்ல நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறதுக்கு எது நமக்கு மஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் அப்புறம் பர்ச்சேஸ் சேல்ஸ் ஓகேவா இப்ப இது பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் சொல்லியிருக்காங்க இது ஓப்பனிங் டேட்ல இருக்கிறதால இது நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இது க்ளோசிங் டேட்ல இருக்கிறதால இது நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் அடுத்து என்ன தேவைன்னு சொல்லியிருக்கேன் ட்ரேடிங் அக்கௌண்ட் போறதுக்கு பர்ச்சேஸும் சேல்ஸும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சம்ல கொடுத்துருக்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லயும் பார்த்தோம்னா பர்ச்சேஸும் நமக்கு கிடையாது சேல்ஸ் வெறும் கேஷ் சேல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ கிரெடிட் சேல்ஸ் நமக்கு கொடுக்கவே இல்லை பர்ச்சேஸ் பார்த்தோம்னா சுத்தமா எதுவுமே கொடுக்கல கேஷ் பர்ச்சேஸும் கொடுக்கல கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுக்கல அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவோம் ஸோ இந்த சம்முக்கு நம்ம பர்ச்சேஸ் அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போறோம் அடுத்து பார்த்தோம்னா சேல்ஸ் நமக்கு கேஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கிரெடிட் கொடுக்கல இப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவோம் ஸோ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் அதாவது ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் இது போடுறதுக்கு முன்னாடி இந்த சம்முக்கு நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சின்ன சம்ல டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போறோம் ஸோ அந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிப்போம் அடுத்து பார்த்தோம்னா இதுல இருக்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் பொதுவாவே இந்த சம் இந்த பெரிய சம் இந்த சாப்டர்ல பெரிய சம் பார்த்தோம்னா நமக்கு இந்த 3 கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 3 ஐட்டம் என்னன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் அடுத்து கேபிட்டல் ஓகேவா அதனால என்ன பண்ணணும் இந்த சம் நம்ம கொஸ்டின் பார்த்ததும் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கொஸ்டின்ல அவங்க கேட்க மாட்டாங்க நம்மளாதான் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் இல்லையோ அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எந்த சம் பார்த்தாலும் அதுல பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களா சேல்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும் ஸோ பர்ச்சேஸ் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே கொடுக்கலன்னா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்து கேபிட்டல் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் கேபிட்டல் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா பேலன்ஸ் ஷீட்ல யூஸ் பண்ணுவோம் ஸோ கேபிட்டல் இருந்தாதான் பேலன்ஸ் ஷீட்டே போட முடியும் அதனால கேபிட்டல் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் கேபிட்டல் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி பெரிய சம்க்கெல்லாம் அந்த 3 ஐட்டம் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அந்த 3 ஐட்டம் தான் இந்த எல்லாம் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்க சம்ஸ் பார்க்கும்போது இந்த 3 ஐட்டம் தான் கேட்டிருக்காங்க வேற எதுவும் கிடையாது இப்போ எல்லா சம்க்கும் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு எது இல்லையோ அதை என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்களா தான் ஃபைண்ட் பண்ணணும் கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டு என்னெல்லாம் எந்த ஐட்டம்லாம் எங்க வரும்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தோம்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்னா கூட்ஸ்னு அர்த்தம் கூட்ஸ் நமக்கு ஓப்பனிங் டேட்ல கொடுத்துருக்கிறது ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் டேட்ல கொடுத்துருக்கிறது க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு எங்க வரும்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும் டு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மட் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து கிரெடிட் சைட்ல பை க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் நமக்கு க்ளோஸ் ஆகும் ஓகேவா அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்லயே ஓப்பனிங் ஸ்டாக்கும் வரும் க்ளோசிங் ஸ்டாக்கும் வரும் அடுத்து பார்த்தோம்னா க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும் பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ல போடுவோம் இல்லையா க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு எப்பவுமே 2 டைம்ஸ் வரும் அடுத்து டெப்டாஸ் இது டெப்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் இது டெப்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட் சைட்லயும் க்ளோசிங் பேலன்ஸை கிரெடிட் சைட்லயும் போடுவோம் அடுத்து இது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து கேஷ் அட் பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து மிஷினரியோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் தென் சன்ட்ரி கிரெடிட்டார் இதுவும் என்ன பண்ணுவோம் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவோம் அங்க அதோட ஓப்பனிங் பேலன்ஸை கிரெடிட் சைட்ல க்ளோசிங் பேலன்ஸை டெபிட் சைட்ல போடுவோம்
அடுத்து அதர் இன்ஃபர்மேஷன்ல ரெண்ட் பெய்டு பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடும். ஏன்னா இது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலவுட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்லயும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்லயும் போடுவோம். அது மட்டும் இல்லாம நமக்கு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல டிஸ்கவுண்ட் அலவுட் நமக்கு கிரெடிட் சைட்ல வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். அடுத்து கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ், இது எதுல வரும்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போம்ல, அதுல நமக்கு கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் வரும். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் அப்படின்றது நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அதுல வரும். டிராயிங் பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் இருந்து லெஸ் பண்ணிக்கும் பேலன்ஸ் ஷீட். இது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். கேஷ் சேல்ஸ் என்ன பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸோட ஆட் பண்ணுவோம். கேபிட்டல் பார்த்தோம்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் அது கண்டுபிடிக்கணும். ஓகே, அதோட ஃபார்மட் போட்டு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கிரெடிட் சேல்ஸ் போட்டிருக்கேன். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா டெபிட், கிரெடிட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட் சைட்ல போடுவோம், க்ளோசிங் பேலன்ஸை கிரெடிட் சைட்ல போடுவோம். அதை தவிர்த்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ்ன்றத அதர் டீடைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் அலோடு. ஸோ இந்த ஐட்டம் தான் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல போடணும். இது நீங்க ஃபார்மட் நல்லா படிச்சு மக்கப் பண்ணி அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்னெல்லாம் வரும், எந்த சைட் போடணும் அப்படின்றது. ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாம் போட்டு இங்க டோட்டல் பண்ணி இங்க கொண்டு வந்து லெஸ் பண்ணி நான் பேலன்ஸ் பண்ணது தான் கிரெடிட் சேல்ஸ். அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் சேம் ஃபார்மட். அதுல பார்த்தோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வரும். அதாவது கிரெடிட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அது நமக்கு கிரெடிட் சைட்லயும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட்லயும் வரும். அதை தவிர்த்து கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ், அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இது வந்து நமக்கு டெபிட் சைட்ல வரும். ஸோ இதெல்லாம் இங்க நமக்கு ஆட் பண்றது, பேலன்ஸ் பண்றது உங்களுக்கு தெரியும். எந்த சைட் ஜாஸ்தி இருக்கோ அதெல்லாம் டோட்டல் பண்ணி ஆப்போசிட் சைட்ல கொண்டு போய் அங்க இருக்கிற அமௌண்டோட லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் பேலன்ஸ். அது நமக்கு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கிற பேலன்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் சொல்லுவோம், பேலன்சிங் ஃபிகர். இப்பதான் நம்ம அடுத்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட்லாம் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எழுதிக்கலாம். அடுத்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட போறோம். ஓகேவா, இந்த புக்ஸ் ஆஃப் ராகேஷ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019. இது நம்ம கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க எந்த இயர்னு சொல்லிட்டு. ஃபார்மட் நமக்கு டெபிட், கிரெடிட், இங்க பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், இதுக்கு வந்து 2 காலம் வரும், இன்னர் காலம், அவுட்டர் காலம் சொல்லிட்டு. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்களுக்கு 11th தரவா இருந்திருப்பீங்க, இருந்தாலும் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மட் படி டெபிட் சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் வரும். ஃபார்மட் படி என்ன வரும், ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தோம்னா கொஸ்டின்ல இங்க கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக், இதுதான் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். இந்த டேட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இது எண்டிங் டேட், ஸோ இது க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் கொஸ்டின்ல கொடுத்துருக்க 2,20,000 போட்டிருக்கேன். அடுத்து இங்க க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா, இதெல்லாம் ஃபார்மட் படி டிஃபால்ட்டா வரும். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம். ஓப்பனிங் ஸ்டாக்கு போட்ட அடுத்தது பர்ச்சேஸ் நமக்கு கொஸ்டின்ல கிடையாது, நம்ம தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சோம். கொஸ்டின்ல கேஷ் பர்ச்சேஸ் தனியா கொடுத்திருந்தாங்கன்னா கேஷ், கிரெடிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க அவுட்டர் காலம்ல போட்டிருப்போம். பர்ச்சேஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கிரெடிட் பர்ச்சேஸ் 11,85,000. ஸோ அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன். அடுத்து இதுல எதுவும் எக்ஸ்பென்சஸ்லாம் இல்ல, அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், கோல், ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால எதுவும் போடல. இங்க கிரெடிட் சைடு வந்தோம்னா சேல்ஸ் போடுவோம் ஃபார்மட் படி. சேல்ஸ் பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் சேல்ஸ் 13,85,000. அது மட்டும் இல்லாம கொஸ்டின்ல நமக்கு பின்னாடி அதர் டீடைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் வந்து 20,000 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்டர் காலம்ல ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல 14,05,000 போட்டிருக்கேன். அடுத்து பை க்ளோசிங் ஸ்டாக் போட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இங்கதான் ஜாஸ்தி அமௌண்ட் இருக்குன்னு. 50 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 15,65,000. இங்க ஆட் பண்ணதை இந்த சைட் கொண்டு வந்து இங்க இருக்க அமௌண்ட்டை ஆட் பண்ணி இதுல நமக்கு லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். பிராக்கெட்ல டிரான்ஸ்பர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்க நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 1,60,000. 1,60,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்க கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருந்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஸோ நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இங்க நம்ம கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்.
அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு தனி ஃபார்மட் கிடையாது, சேம் ஃபார்மட் தான். ஸோ அப்படியே கண்டினியூஷன் தான் நான் எழுதியிருக்கேன். டு கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிடைச்ச ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். டெபிட் ப்ராஃபிட் கிடைச்சா கிரெடிட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். லாஸ்னா நமக்கு இங்க கிரெடிட் சைட்ல கிடைக்கும், லாஸ் கிடைச்சா அதை டெபிட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் கிடைச்சதால பை கிராஸ் ப்ராஃபிட் போட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட் 1,60,000. இப்போ அடுத்து பார்த்தோம்னா நம்ம கொஸ்டின்ல ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்றது. அதாவது எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் சைடு வரும், இன்கம்லாம் கிரெடிட் சைடில் வரும். எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா ரெண்ட் பெய்டு நமக்கு எக்ஸ்பென்சஸ் 1,20,000, அதாவது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுடும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் 25,000, அதாவது நமக்கு லாஸ் மாதிரி டிஸ்கவுண்ட். இது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம் 35,000. ஸோ ரிசீவ் பண்ணா இன்கம் கெயின் எல்லாம் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்லாம் கிரெடிட் சைட்ல போடுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. அவ்வளவுதான், வேற எந்த ஐட்டமும் இதுல போடுறதுக்கு நமக்கு இல்ல. ஸோ எப்பவும் போல பேலன்ஸ் பண்ணிடுறோம். இங்க ஜாஸ்தி இருக்கு, இங்க ஆட் பண்ணா 1,95,000. ஸோ இதை ஆட் பண்ணி இங்க கொண்டு வந்து இங்க ரெண்டுத்தையும் இதை ஆட் பண்ணி 1,45,000 1,95,000 லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் நெட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பண்ணி கிடைக்கிறது ப்ராஃபிட். அதாவது டெபிட் சைட்ல நமக்கு பேலன்ஸ் கிடைச்சா அது ப்ராஃபிட், கிரெடிட் சைட்ல கிடைச்சா அது நமக்கு லாஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிடைக்கிறது கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட். அடுத்து நம்ம போட போறது பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, 11th நீங்க ஃபைனல் அக்கௌண்ட்ல தரவா இருந்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியா போட்டுடலாம், ஒன்றும் டவுட்டே வராது நமக்கு. அடுத்து பேலன்ஸ் ஷீட் போடலாம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மட். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. இது லயபிலிட்டி சைடு, இது அசெட் சைடு. பேலன்ஸ் ஷீட் நம்ம என்ன பண்ணுவோம், லயபிலிட்டிஸ் அசெட் எல்லாம் தனித்தனியா போட்டு ஆட் பண்ணி லாஸ்டா டாலி பண்ணும்போது ரெண்டு சைடுமே நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் வரணும். ஸோ அசெட் சைட்ல என்ன போடுவோம், நம்ம கொஸ்டின்ல என்னெல்லாம் அசெட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம அசெட் சைட்ல போடணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்க அசெட் பார்த்தோம்னா நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் அசெட். க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே ட்ரேடிங்லயும் போடுவோம், அசெட் சைட்லயும் போடுவோம், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போடணும். அடுத்து டெப்டாஸ் யாரு, நமக்கு கேஷ் தர வேண்டியவங்க, அவங்களும் நமக்கு அசெட் தான். ஸோ டெப்டாஸும் போடுவோம். ஸோ இதுல என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாம் போடக்கூடாது. க்ளோசிங் பேலன்ஸ்ல கொடுத்துருக்காங்களே அந்த அமௌண்ட்டை போட்டு தான் பேலன்ஸ் பண்ணும். இப்போ டெப்டாஸ் அசெட்ன்றதால 6,40,000 அசெட்ல போடுவோம். கேஷ் அட் பேங்க்கும் நமக்கு அசெட், ஸோ 10,000 அசெட்ல போடுவோம். மிஷினரியும் அசெட், மிஷினரி 80,000 அசெட்ல போடணும். அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நமக்கு யாரு, கடன், அது லயபிலிட்டிஸ். அதனால என்ன பண்ணுவோம், இந்த 4,20,000 லயபிலிட்டி சைட்ல போடுவோம். ஸோ அசெட்ல நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு. அடுத்து லயபிலிட்டி சைட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மட் படி கேபிட்டல் தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். கேபிட்டல் நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்க கேபிட்டல் 5,20,000. கேபிட்டல் கூட நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா ஆட் பண்ணிக்கணும், லாஸ் கிடைச்சா லெஸ் பண்ணிக்கணும். இந்த சம்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, நெட் ப்ராஃபிட்டை தான் ஆட் பண்ணுவோம், கிராஸ் ப்ராஃபிட் கிடையாது. நெட் ப்ராஃபிட் நம்ம ஆட் பண்ணா 5,70,000. அது கூட கொஸ்டின்லயே டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிராயிங் எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம ஃபைனலா கேபிட்டல் எல்லாமே ஆட் பண்ணி லெஸ் பண்ணதுல இருந்து லெஸ் பண்ணிக்கணும். டிராயிங் லெஸ் பண்ணா 1 lakh லெஸ் பண்ணா நமக்கு 4,70,000 கிடைக்குது. சந்தி கிரெடிட்டாஸ் நமக்கு லயபிலிட்டிஸ், அதை லயபிலிட்டி சைட்ல போட்டு இங்க ஆட் பண்ணா இங்கேயும் நமக்கு 8,90,000, இங்கேயும் 8,90,000 டேலி ஆகுது.